அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் எனக்கு வீட்டில் செய்ய போகிற ரெசிபி என்னன்னாக்கா, ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நான் வேர்க்கடலை பொட்டுக்கடலை வச்சு சட்னி தாங்க செய்ய போகிறேன். ஒரு சாஃப்டான இட்லிக்கு நல்ல ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருந்துச்சு. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நான்ஸ்டிக் பேனை ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க. ஒரு அரை கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நல்ல பெரிய பெரிய வேர்க்கடலையை இந்த மாதிரி நல்லா பார்த்து எடுத்துக்கோங்க. நல்ல உங்களுக்கு டேஸ்ட் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுடுறேங்க. இதுக்கு ஒரு 6 காஞ்ச மிளகாய் ஒரு எண்ணெய், அதே பேனில் எண்ணெய் ஊற்றி நான் வந்து 6 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி அதையும் கருக விடாத நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம மிளகாலாம் ரோஸ்ட் பண்ணி செய்யும்போது உங்களுக்கு இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே பேனில் அந்த எண்ணெயிலே நான் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 6 பூண்டு பல் போட்டுட்ருக்கேங்க. பாருங்கள், இதையும் நல்லா வதக்கிடுறேன். ஒரு 50% வதங்கினது ஒரு தக்காளி நான் வந்து நறுக்கி போட்டுக்கிறேங்க. நம்ம வந்து வேர்க்கடலையில் இந்த மாதிரி வெங்காயம்லாம் போட்டு செஞ்சால் நல்லா இருக்காதுன்னு நம்ம நினைக்கலாம். இல்லை, நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. பாருங்கள், நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக நான் வந்து புதினா மல்லி கொஞ்சமாக போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிட்டேங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து பொட்டுக்கடலை ஃபைனலாக போட்டுடுறேன். அதில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கைவிடாது நம்ம எல்லாத்தையும் வதக்கிட்டுருக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அப்படியே ஆறட்டுங்க. நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் இந்த காஞ்ச மிளகாய் எடுத்து அதோடு சேர்த்துட்றேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த வேர்க்கடலையில் 1-2 நான் வந்து தோல் எடுத்து வச்சுருக்கேங்க. அதோடு சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கும் தூள் உப்பு சேர்த்துருக்கேன். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துடலாம். ஏன்னா நம்ம இந்த சட்னியை வந்து நான் திக்காக தான் அரைக்க போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வந்து அரைச்சிக்கணுங்க. ரொம்ப தண்ணியாக இருந்துட்டாலும் உங்களுக்கு டேஸ்ட்டு கம்மியாகிடும். பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து அரைச்சிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அந்த மிக்ஸி ஜார் தண்ணி மட்டும் கொஞ்சமாக நான் வந்து கழுவி ஊற்றிடலாம். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே அவ்வளோ தூரம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலையை அந்த சட்னியில் சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து தாளிப்பு தான் செய்ய போகிறேன். ஒரு குட்டி வானலில் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. கடுகு பருப்பு கருவேப்பிலை போட்டு நம்ம தாளித்து ஊற்றிடலாம். அவ்வளோ தூரம் கம்ம வாசனையோட சூப்பரான ஒரு வேர்க்கடலை சட்னி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நான் வந்து இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இந்த சட்னிக்கு நான் ஒரு சாஃப்டான இட்லி தான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இதை வந்து நான் ஒரு டின்னர் ரெசிபியாக ரெடி பண்ணியிருக்கேங்க. இந்த சாஃப்டான இட்லியோட ரெசிபிலாம் நான் வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் போடுறது அப்படின்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. வேணால் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு புசு புசுன்னு உங்களுக்கு சாஃப்டாக வந்திருக்கு. இந்த வேர்க்கடலை சட்னியோடு இந்த ஒரு சாஃப்டான இட்லி சாப்பிடும்போது செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா சட்னி வேணும்னா உங்களுக்கு கார சட்னி அரைச்சி கூட சாப்பிட்டாலும் நல்ல ஒரு சூப்பரான அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சாஃப்டாக வந்திருக்குன்னு. அப்படியே எடுத்து சூடாக எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தாங்க. இந்த மாதிரி திக்காக அரைச்சிக்கோங்க. வேர்க்கடலை சட்னி எப்பயுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்டாக வந்திருக்குங்க புசு புசுன்னு. நான் ஃபுல்லாகவே இந்த மெஷர்மெண்ட் ஃபுல்லாகவே ரேஷன் அரிசியில் செஞ்சுருந்தாங்க இந்த இட்லிக்கு. பாருங்கள், செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒரு நாளைக்கு அரைச்சி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.